ஓகே, நடிகை மற்றும் பிக் பாஸ் பிரபலம் கஸ்தூரி அவர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் ராஜேஷ் பிரியா அவர்கள்ட்ட, பிக் பாஸில் வந்து ஒவ்வொரு சீசன்லையும் சில சர்ச்சைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எதிர்க்கிறீங்க. அப்போது பிரச்சனைகளுக்கு அப்புறம் எதிர்க்கிறீங்களா, இல்லை முன்னாடியே இது ஒரு பிரபலமான நிகழ்ச்சி, இது வேறு மாநிலங்களில் வேறு மொழிகளில் இருந்திருக்கிறது, அப்போ இங்கே வர வேண்டான்னு ஆரம்பத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆமாம், இது கிட்டத்தட்ட 7 மொழிகளில் நடத்த தொடங்கினாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் இருக்குல்ல, அது உருவான விதமே தவறு. கிட்டத்தட்ட அந்த கலர்ஸ் குரூப் அதெல்லாம் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஒரு 3200 நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன் மேடம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். 3200 கான்செப்ட் இருக்கு. இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னா அதுக்காக நிறைய ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே இந்தியன்ஸ்க்கு வந்து அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறதுங்கிறது ரொம்பவே பிடிச்ச விஷயங்கிற மாதிரி, ஒரு இந்தியன்ஸே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியே ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் இதோட வரலாறு. மற்ற வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கும்போது இதை ஒரு வீடாக செட் பண்ணுவோம், இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு கும்பல் இங்கே ரெடியாகி ரசிகர்களை நம்ம அதிகமாக ஈர்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டதே எனக்கு தவறாக தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியோட போக்கு போக போக கவர்ச்சியை அதிகமாக எப்படி வந்து இதோட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா, ஆபாசத்தை மையப்புள்ளியாக வச்சு இந்த நிகழ்ச்சியை சித்தரிக்கணும் அப்படிங்கிற இடமும் அதில் அதிகமானது. இப்போ ஒரு நிகழ்ச்சி பொழுதுபோக்குக்கு 1000 நிகழ்ச்சி இருக்குங்க. நாம் பார்க்காததா? சிறிய வயதிலேருந்து தொலைக்காட்சி தொடங்கின காலத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு அவ்வளவு ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்கோம். நாமளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, சக்திமானுக்காக காத்திருந்திருக்கோம். பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் காத்திருந்திருக்கோம். அப்படிலாம் இருக்கும்போது இந்த சூழ்நிலையில ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதோட மைய புள்ளிங்கிறது தவறா இருக்கு. உட்கருவே தவறா இருக்குங்கிறத வெளிப்படையா காட்டுது. இப்ப அண்ணன் அவர்கள் ராம ரவிக்குமாரன் அவர்கள் அதுல ஒரு வாழ்வியல் பாடம் இருக்குன்னு பிரவீன் காந்தி சொல்றாரு. இல்ல, அதுதான் எனக்கு இப்ப அண்ணன் நம்மள யாரோ ஒரு கண்காணிக்கிறார் அப்படின்றத வெளியில இருக்கவங்களும் உணரணும். இந்த வீட்டை பிக் பாஸ் பாப்பாரு, ஒட்டுமொத்த வீட்டை கர்மா பார்க்கும் அப்படின்றார். அட கடவுளே, இந்த கர்மா வந்து பார்க்கும் அப்படின்னா இந்த கன்றாவியகளை மட்டுமே காண்பித்து அந்த கர்மாவா மாற்றக்கூடாதுல்ல. நீங்க மையமா கொண்டுட்டு வந்து அந்த பொண்ணு ஏதோ அந்த பேரெல்லாம் கூட, அவங்களாம் யாரு, அவங்கள என்ன சாதிச்சாங்க, அவங்க என்ன விதமா பிரபலமானாங்க, முதல்ல அதை சொல்லுங்க. அந்த பெண் எதன் மூலமாக பிரபலமானாள்? அவ எதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றா? சரி விட்டுருங்க, அண்ணன் டைரக்டர் அவர் போறதை நான் ஏத்துக்கிறேன். சகோதரி கஸ்தூரி அவர்கள் மிகச்சிறந்த நடிகை, அவங்க போறதை நான் ஏத்துக்கிறேன். சரி இருக்கட்டும், ஏன்னா அவர்கள்லாம் பல்வேறு கட்ட கால சூழ்நிலைகள்ல கலைத்துறையில ஷைன் பண்ணவங்க. இந்த பர்சன்ஸ்லாம் யாருன்னு கேட்கிறேன். இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பிரபலங்கள், எதற்காக இந்த நிகழ்ச்சிக்குள்ள தேர்வு செய்யப்பட்டாங்க, எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டாங்க? இவங்கள்ட்ட இந்த வாழ்வியலை கத்துக்கிறோம்னா அந்த வாழ்வியல் எவ்வளவு மோசமானதா இருக்கும் நினைச்சு பார்க்க முடியுமா? ஏங்க, இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு அரோராங்கிற பொண்ணு கன்றாவி